தஞ்சையில் எல்லோருக்கும் எல்லாம் மற்றும் 2024ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை விளக்க கூட்டத்தில் பங்கேற்று திமுக எம்பி கனிமொழி பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தலைவர் கலைஞர் என்று ஒருவர் இல்லை என்றால் விவசாயமே தமிழ்நாட்டில் இருந்திருக்காது. ஏன்னா அவர் இலவச மின்சாரத்தை கொண்டு வரவில்லை என்றால் எங்களால் தொடர்ந்து விவசாயம் செய்வதற்கான வாய்ப்பே இருந்திருக்காது. இதையெல்லாம் நாங்கள் விட்டுட்டு தான் போயிருக்கணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விவசாயத்தை காப்பாற்றி விவசாயிகளை காப்பாற்றிய தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டும் இல்லாம 7000 கோடி விவசாய கடனை ரத்து செய்து தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் கையெழுத்து. இப்படி விவசாய பெருமக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றிய, இங்கே ஒதுக்கப்பட்டு நின்ற சாதாரண சாமானிய மக்களை தலை நிமிர்ந்து நடப்பதற்காக தன் வாழ்நாளெல்லாம் பாடுபாட்டு தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வழியிலே தலைவர் கலைஞரின் ஆட்சியின் நீட்சியாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்கள் முதல் முறையாக இந்தியாவில் விவசாயத்திற்கு என்று தனி பட்ஜெட்டை உருவாக்கிய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். நீண்ட நாளாக விவசாயிகளுடைய கோரிக்கை. ஏன்னா இந்த நாட்டில் விவசாயம் தான் மிகப்பெரிய தொழில். நான் கூட பலமுறை சொல்லியிருக்கேன். கொரோனா காலத்தில் கோவிட் வந்தப்ப லாக்டவுன், எல்லாத்தையும் மூடணும். இண்டஸ்ட்ரீஸ் மூடியாச்சு, கடைகளை மூடியாச்சு, வியாபாரம் கிடையாது, சிறு குறு தொழில்கள் எல்லாம் மூடியாச்சு. ஒன்னே ஒன்று நிறுத்துங்கன்னு யாராலையும் சொல்ல முடியல, அது விவசாயம் மட்டும்தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.